Good morning students. Now we are going to biozoology class, 9th chapter, application of biotechnology. Previous class we are discussing about stem cell therapy. Now this class we are discussing about molecular diagnosis. Molecular diagnosis. பாடம் 9 உயிர் தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் தண்டு செல் சிகிச்சை என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் மூலக்கூறு அளவில் நோய் கண்டறிதல் மாலிகுலார் டயக்னாஸ்டிக்ஸ். Early diagnosis of the infective disease or the inherited genetic defect is the essential for the appropriate treatment. தொற்று நோய்களாக இருந்தாலும் பரம்பரையாக வரும் மரபியல் நோய்களாக இருந்தாலும் முன்கூட்டியே கண்டறிதல் சரியான சிகிச்சைக்கு முக்கியமானதாகும். The early detection of the disease is not the possible using the conventional diagnostic methods like the microscopic examination. அதாவது பாரம்பரிய கண்டறியும் நடைமுறைகளான நுண்ணோக்கி வழி ஆய்வு, சீரம் பகுப்பாய்வு, சிறுநீர் பகுப்பாய்வு போன்ற ஆய்வுகளின் மூலம் நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறிய இயலாது. The early detection கண்டறிய இயலாது. The early detection of the disease not possible using the conventional diagnostic method. பாரம்பரிய கண்டறியும் நடைமுறைகளான நுண்ணோக்கி வழி ஆய்வு. The early detection of the disease not possible using the conventional diagnostic method like the microscopic examination. பாரம்பரிய கண்டறியும் நடைமுறைகளான நுண்ணோக்கி வழி ஆய்வு, மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன், சீரம் அனலைசிஸ், சீரம் பகுப்பாய்வு, அண்ட் தென் யூரின் அனலைசிஸ், அது சிறுநீர் பகுப்பாய்வு போன்ற ஆய்வுகளின் மூலம் நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறிய இயலாது. Early detection of the disease is not possible using the conventional diagnostic method like microscopic examination, serum analysis, and urine analysis. Thus, the laboratory technique or the indirect and not always the specific. இந்த ஆய்வக தொழில்நுட்பங்கள் மறைமுகமானவை. The laboratory technique or the indirect and not always the specific. இந்த ஆய்வு தொழில்நுட்பங்கள் மறைமுகமானவை மற்றும் இலக்குத்தன்மை அற்றவை, அது குறிப்பிடும் தன்மை அற்றவை. The laboratory technique or the indirect and not always the specific not always specific, அதாவது இலக்குத்தன்மை அற்றவை அல்லது குறிப்பிடும் தன்மை அற்றவை. The scientists are the continuously searching for the specific, sensitive and the simple diagnostic techniques for the diagnosis of the disease. எனவே நோய்களை கண்டறிய இலகுத்தன்மையுடைய துல்லியமான எளிய கண்டறிதல் தொழில்நுட்பங்களை நாடி அறிவியலாளர்கள் தொடர் ஆய்வுகளை செய்து வருகின்றனர். Continuous searching, as scientists are the continuously searching for the specific, sensitive and simple diagnostic technique for the diagnosis of the disease. Thus, the laboratory technique or the indirect and not always the specific.
அதாவது இந்த ஆய்வக தொழில்நுட்பங்கள் மறைமுகமானவை மற்றும் இலக்குத்தன்மையற்றவை அல்லது குறிப்பிடும் தன்மையற்றவை. The scientists are continuously searching for their specific, sensitive and simple diagnostic technique for the diagnostic of the disease. எனவே நோய்களை கண்டறிய இலக்குத்தன்மையுடைய துல்லியமான எளிய கண்டறிதல் தொழில்நுட்பங்களை நாடி அறிவியலாளர்கள் தொடர் ஆய்வுகளை செய்து வருகின்றனர். The continuously searching. And recombinant DNA technology, polymerase chain reaction (PCR), enzyme linked immunosorbent assay (ELISA) are the sum of the technique or this the reliable and help of the early diagnosis. எனவே டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் recombinant DNA technology, பாலிமரேஸ் சங்கிலி வினைகள் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் மற்றும் நொதி சார்ந்த நோய் தடை பொருள் உறிஞ்சிகை மதிப்பீடு என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன் அசை போன்ற நம்பகத்தன்மை உள்ள தொழில்நுட்பங்கள் நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறிய உதவுகின்றன. நம்பகத்தன்மை. The sum of the techniques that are the reliable, நம்பகத்தன்மையுடைய reliable and help in the early diagnosis, தொடக்க நிலையிலேயே கண்டறிய உதவுகின்றன. The presence of the pathogenic like the virus, bacteria, etc. அது நோயாளியின் உடலின் அறிகுறிகள் தோன்றும் போதுதான் அவனது உடலுக்குள் வைரஸ், பாக்டீரியா போன்ற நோயூக்கிகள் இருப்பதை அறிய முடிகிறது. நோயாளியின் உடலில் அறிகுறிகள் தோன்றும் போதுதான் அவனது உடலுக்குள் வைரஸ், பாக்டீரியா போன்ற நோயூக்கிகள் இருப்பதை அறிய முடிகிறது. So the presence of the pathogen like the virus, bacteria, etc. is the detect only when the pathogen produce the symptoms in the patient. Symptoms na அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் தோன்றுவதை அவனது உடலுக்குள் வைரஸ், பாக்டீரியா போன்ற நோயூக்கிகள் இருப்பதை அறிய முடிகிறது. எப்பொழுது நோயாளியின் உடலில் அறிகுறிகள் தோன்றும் போதுதான் அவனது உடலுக்குள் வைரஸ், பாக்டீரியா போன்ற நோயூக்கிகள் இருப்பதை அறிய முடிகிறது. By the time of the symptoms appear, the concentration of the pathogen become very high in the body. ஆனால் அறிகுறிகள் தோன்றுவதற்குள் அவை நோயாளியின் உடலில் பல்கி பெருகி அதிக எண்ணிக்கையுடன் அடர்வுடன் காணப்படுகின்றன. By the time of the symptoms appear, the concentration of the pathogen become very high in the body. அறிகுறிகள் தோன்றுவதற்குள் அவை நோயாளியின் உடலில் பல்கி பெருகி அதிக எண்ணிக்கையுடன் அதாவது அடர்வுடன் காணப்படுகின்றன. However, the very low concentration of the bacteria or the virus, even when the symptoms of the disease does not appear. இருப்பினும் பாக்டீரியா, வைரஸ் போன்ற மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும்போது நோயின் அறிகுறிகளை வெளிப்படுத்துவதற்கு முன்பே அவற்றின் நியூக்ளிக் அமில பெருக்க வினையின் மூலமாக அந்நோய் கிருமிகளின் இருப்பதை கண்டறிய முடியும். However, the very low concentration of bacteria or the virus, even when the symptoms of the disease does not appear, can be detected by the amplification of nucleic acids. Can be detected by amplification of their nucleic acids. அதாவது நோயின் அறிகுறிகள் வெளிப்படுத்துவதற்கு முன்பே அவற்றின் நியூக்ளிக் அமில பெருக்க வினையின் மூலம், ஆம்பிளிஃபிகேஷன்னா பெருக்க வினையின் மூலம் அந்நோய் கிருமிகள் இருப்பதை கண்டறிய இயலும். அந்த நோய் கிருமிகள் இருப்பதை கண்டறிய இயலும். So, what are the techniques used for the identifications of the pathogens? Recombinant DNA technology, polymerase chain reactions, PCR, enzyme linked immunosorbent assay, and some of the techniques are the reliable and help the early diagnosis. The presence of the pathogen like the bacteria, virus, etc. அதாவது இவற்றில் டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம்,
பாலிமரேஸ் சங்கிலி வினைகள், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, மற்றும் நொதி சார்ந்த நோய் தடைப்பொருள் உறிஞ்சிகை மதிப்பீடு, என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன் அசை போன்ற நம்பகத்தன்மை உள்ள தொழில்நுட்பங்கள் நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறிய உதவுகின்றன. நோயாளிகளின் உடலில் அறிகுறிகள் தோன்றும் போதுதான் அவனது உடலுக்குள் வைரஸ், பாக்டீரியா போன்ற நோய்க்குகளை இருக்கதை அறிய முடிகின்றது. ஓகே, தென் நெக்ஸ்ட் எலிசா, என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன் அசை. என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன் ELISA, enzyme linked immunosorbent assay. The ELISA is a biochemical procedure discovered by this Eva Engvall and Peter Perelman in 1971 to detect the presence of the specific antibody or the antigen in the sample of serum, urine, etc. அதாவது சீரம் மற்றும் சிறுநீர் மாதிரியில் குறிப்பிட்ட வகை எதிர்ப்பொருள்கள் அல்லது எதிர்ப்பொருள் தூண்டிகள் ஆன்டிபாடிஸ் எதிர்ப்பொருள் ஆர் த ஆன்டிஜன் எதிர்ப்பொருள் தூண்டிகள் உள்ளதா என்பதை கண்டறிய எவா எங்வால் மற்றும் பீட்டர் பெர்ல்மான் ஆகியோர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட உயிர்வேதி செயல்முறையே எலைசா ஆகும். உயிர்வேதி செயல்முறையே எலைசா ஆகும். The ELISA is the biochemical procedure. ELISA is a biochemical procedure discovered by the Eva Engvall and Peter Perelman. This is the important for the one mark question. Then it is the very important the diagnostic tool to determine if a person is the HIV positive or the negative. HIV positive or the negative. ஒரு நபர் HIV தொற்று கொண்டவரா பாசிட்டிவ் இல்லையா நெகட்டிவ் என்பதை கண்டறிய உதவும் மிக முக்கியமான கருவியாக எலிசா சோதனை விளங்குகிறது. The ELISA is a tool for determining the serum antibody concentration such as the antibody produced in a person infected by the pathogen such as the HIV. அதாவது ஒரு நபரின் உடலில் உள்ள சீரத்தில் எதிர்ப்பொருள் அளவை தீர்மானிக்கவும் அதாவது நோயூக்கியான HIV தொற்று கொண்ட நபரின் உடலில் உற்பத்தியாகும் எதிர்ப்பொருளின் அளவு such antibody எதிர்ப்பொருள் antibodies is the produced in a person infected by the pathogen such as the HIV. நோயூக்கியான HIV தொற்று கொண்ட நபரின் உடலில் உற்பத்தியாகும் எதிர்ப்பொருளின் அளவு. And also for the detecting this the person for the specific antigen and hormone such as the human chorionic gonadotropin குறிப்பிட்ட எதிர்ப்பொருள் தூண்டிகள் மனித கோரியானிக் கொனட்ரோட்ராபின் போன்ற ஹார்மோன்கள் ஆகியவற்றை கண்டறியவும் எலைசா ஒரு சோதனை கருவியாக உள்ளது. And also the detecting not only antibodies and also detecting the persons of the specific antigen and hormones such as the human chorionic gonadotropin. These are all the identify with the help of the ELISA. அதாவது எதிர்ப்பொருள் தூண்டிகளை மட்டும் கண்டறிவதில்லை மேலும் எதிர்ப்பொருள் தூண்டிகள் மற்றும் மனித கோரியானிக் கொனட்ரோட்ராபின் போன்ற ஹார்மோன்களை கண்டறியவும் எலைசா ஒரு சோதனை கருவியாக உள்ளது. எதிர்ப்பொருள்களை மட்டும் கண்டறிவதில்லை மேலும் அவை எதிர்ப்பொருள் தூண்டிகள் மனித கோரியானிக் கொனட்ரோட்ராபின் போன்ற ஹார்மோன்களை கண்டறியவும் எலைசா ஒரு சோதனை கருவியாக உள்ளது. Then during the diagnosis the sample suspected to contain the antigen is immobilized on the surface of an ELISA plate.
what are the procedure of this in the ELISA? எலைசாவினுடைய அதனுடைய முறைகள், செயல்படுத்தும் முறைகள், procedures. During the diagnosis of the sample, the suspected to the contain எலைசா, அதாவது எலைசாவின் சோதனையின் மூலம் எவ்வாறு கண்டறியப்படுகிறது? During this diagnosis, the sample the suspected to contain this antigen is immobilized on the surface of an ELISA plate. அதாவது ஆன்டிஜனை கொண்டுள்ளது என சந்தேகிக்கப்படும் மாதிரியில் ஆன்டிஜன் இருப்பின் எலைசா தகட்டின் மேற்பரப்பில் அது நகர இயலாமல் செய்யப்படுகிறது. இம்மொபைலைஸ்ட்னா நகர இயலாமல் செய்யப்படுகிறது. During the diagnosis, the sample suspected to contain the antigen is immobilized on the surface of an ELISA plate. ஆன்டிஜனை கொண்டுள்ளது என சந்தேகிக்கப்படும் மாதிரியில் ஆன்டிஜன் இருப்பின் எலைசா தகட்டின் மேற்பரப்பில் அது நகர இயலாமல் செய்யப்படுகிறது. immobilized on the surface of an ELISA plate. The antibodies are specific to this antigen is added and allowed to react with the immobilized antigen. இந்த நகர்ச்சியற்ற எதிர்ப்பொருள் தூண்டியுடன் அதற்கே உரிய எதிர்ப்பொருள் சேர்க்கப்பட்டு வினைபுரிய செய்யப்படுகிறது. வினைபுரிய செய்யப்படுகிறது. The antibody specific to this antigen is added and allowed to react with the immobilized antigen. இந்த நகர்ச்சியற்ற எதிர்ப்பொருள் தூண்டியுடன் அதற்கே உரிய எதிர்ப்பொருள் தூண்டினா ஆன்டிஜன், அதற்கே உரிய எதிர்ப்பொருள்னா ஆன்டிபாடி சேர்க்கப்பட்டு வினைபுரிய செய்யப்படுகிறது. During the diagnosis, the sample the suspected the antibody specific to this antigen and add to allow to react with the immobilized antigen. Then the antibody is linked to an appropriate enzyme like this the peroxidase. அதாவது இவ்வாறு சேர்க்கப்படும் எதிர்ப்பொருள் பெராக்சிடேஸ் போன்ற உகந்த நொதியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. ஆன்டிபாடி, அதாவது ஆன்டிஜன் ஆன்டிபாடி இஸ் லிங்க் டு த அப்ரோப்ரியேட் த என்சைம் லைக் த பெராக்சிடேஸ். அதாவது எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் எதிர்ப்பொருள் இவ்வாறு சேர்க்கப்படும் எதிர்ப்பொருள் பெராக்சிடேஸ் போன்ற உகந்த நொதியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. The link with the help of the peroxidase enzyme நொதியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. The unreacted antigen antibody is washed away and the substrate of the enzyme hydrogen peroxidase. அதே போன்று வினைபுரியாத எதிர்ப்பொருள் தூண்டிகள் கழுவி நீக்கப்பட்டு நொதியின் தளப்பொருள் ஹைட்ரஜன் பெராக்சிடேஸ் 4-குளோரோநாப்தால் என்னும் வேதிப்பொருளுடன் சேர்க்கப்படுகிறது. The unreacted antigen antibody is washed away and substrate the enzyme hydrogen peroxidase is added with certain reagents such as the 4-குளோரோநாப்தால். அதாவது வினைபுரியாத எதிர்ப்பொருள் தூண்டி எதிர்ப்பொருள்கள் கழுவி நீக்கப்பட்டு நொதியின் தளப்பொருள் அது ஹைட்ரஜன் பெராக்சிடேஸ் உதவியுடன் கழுவி நீக்கப்பட்டு பின்பு 4-குளோரோநாப்தால் என்னும் வேதிப்பொருளுடன் சேர்க்கப்படுகிறது. 4-குளோரோநாப்தால் என்னும் வேதிப்பொருளுடன் சேர்க்கப்படுகிறது. வினைபுரியாத எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் எதிர்ப்பொருள்கள் கழுவி நீக்கப்பட்டு நொதியின் தளப்பொருள் ஹைட்ரஜன் பெராக்சிடேஸ் the 4-குளோரோநாப்தால் என்னும் வேதிப்பொருளுடன் சேர்க்கப்படுகிறது.
The unreacted the antigen antibody is the washed away and the substrate the enzyme hydrogen peroxidase is the added with a certain the reagents such as the 4-chloronaphthol. 4-chloronaphthol. The activity of the enzyme yield the colored produced the indicating. The activity of the enzyme yield a colored product indicating the presence of the antigen. Presence of the antigens. அதாவது நொதியின் செயல்பாட்டால் நிறமுள்ள விளைபொருள் உருவாவது எதிர்பொருள் தூண்டி இருப்பதை குறிக்கும். ஆன்டிஜன். ஆன்டிஜன்னா எதிர்பொருள் தூண்டி. அது நொதியின் செயல்பாட்டால் நிறமுள்ள விளைபொருள் உருவாவது எதிர்பொருள் தூண்டி இருப்பதை குறிக்கும். எதிர்பொருள் தூண்டி இருப்பதை குறிக்கும் ஆன்டிஜன். So the unreacted the antigen antibody is the washed away this the substrate of the enzyme hydrogen peroxide is added with a certain reagents such as the 4-chloronaphthol. 4-chloronaphthol. அதாவது வினைபுரியாத எதிர்பொருள்கள் கழுவி நீக்கப்பட்டு நொதியின் தளப்பொருட்கள் ஹைட்ரஜன் பெராக்சிடேஸ் 4-chloronaphthol என்னும் ஆன்டிபொருளுடன் 4-chloronaphthol என்னும் வேதிப்பொருளுடன் சேர்க்கப்படுகிறது. The activity of this the enzyme yield the colored product indicating the presence of the antigens. அதாவது நிறமுள்ள விளைபொருள் உருவாவது எதிர்பொருள் தூண்டி இருப்பதை குறிக்கும். எதிர்பொருள் இருப்பதை குறிக்கிறது. எதிர்பொருள் தூண்டி இருப்பதை குறிக்கிறது. Then the intensity of this the color is the directly the proportional to this the amount of the antigen. உருவாகும் நிறத்தின் செறிவும் எதிர்பொருள் தூண்டியினுடைய எண்ணிக்கையும் நேர்விகிதத்தில் உள்ளன. The intensity of the color is the directly proportional to the amount of the antigen. உருவாகும் நிறத்தின் செறிவும் intensity செறிவும் is the directly proportional to the amount of the antigen. எதிர்பொருள் தூண்டியினுடைய எண்ணிக்கையும் நேர்விகிதத்தில் உள்ளன. The ELISA is the highly sensitive and can detect the antigen in the range of a nanogram. ELISA என்பது நானோகிராம் அளவில் உள்ள எதிர்பொருள் தூண்டிகளை கூட கண்டறிய உதவும் அதி உணர்திறன் கொண்ட முறையாகும். ELISA is the highly sensitive அதிக உணர்திறன் கொண்ட and can detect the antigen in the range of a nanogram. அதாவது ELISA என்பது நானோகிராம் அளவில் உள்ள எதிர்பொருள் தூண்டிகளை கூட கண்டறிய உதவும் அதி உணர்திறன் கொண்ட முறையாகும். This is the important for this the ELISA test. Important for the ELISA test. This is the diagrammatic positions of the ELISA. The preparation of this the ELISA is the how to identify this. This is the enzyme linked immunosorbent assay. The first one is this the coating. பூச்சி. The antigen coating. The antigen is the absorbed and then antigen is absorbed on to the wells in the ELISA plate
இன் கோட்டிங் பஃபர் அதாவது தாங்கு திரவத்தினுள் மூழ்கியுள்ள எலைசா தகட்டில் உள்ள சிறு குழிகளுக்குள் எதிர்பொருள் தூண்டிகள் உறிஞ்சப்படுதல். ஃபர்ஸ்ட் ஒன், எதிர்பொருள் தூண்டிகள் உறிஞ்சப்படுதல். This is the antigen. Then second one is the remove the buffer and washed plate. அதாவது தாங்கு திரவத்தை நீக்கிவிட்டு தகட்டை கழுவுதல். Then second stage, the blocking, அதாவது தடுப்பு. The buffer contains the unrelated protein is used to block the free sites in the wells. அதாவது தொடர்பற்ற புரதத்தை கொண்டு தாங்கு திரவத்தை கொண்டு தொடர்பற்ற புரதத்தை கொண்டு தாங்கு திரவத்தை கொண்டு எலைசா தட்டில் உள்ள விடுபட்ட சிறு குழிகளை அடைத்தல். Then after that remove the buffer and wash plate. பிறகு தாங்கு திரவத்தை நீக்கிவிட்டு தகட்டை கழுவுதல். Then டிடெக்ஷன்னா தடம் காணுதல். The enzyme conjugate the detection antibody bind to the antigen. நொதியுடன் இணைந்த தடங்கான் எதிர்பொருளானது எதிர்பொருள் தூண்டியுடன் இணைதல். Then remove the buffer of the washed plate. மீண்டும் தாங்கு திரவத்தை நீக்கிவிட்டு தகட்டை கழுவுதல். Then next one is the readout, அதாவது பரிசோதனை முடிவு. The substrate that catalyzed by the enzyme to generate the colored readout. பரிசோதனை முடிவில் தளப்பொருளானது நொதியால் வினையூக்கப்பட்டு நிறம் உள்ள பொருளை உருவாக்குதல். This is the important for this. So this is the analyte, the antigen. This is the antigen. And then enzyme is having the enzyme. And the directly conjugated antigen, அதாவது ஆன்டிஜன்னா எதிர்பொருள் தூண்டி. பகுப்பாய்வு அனலைட்னா பகுப்பாய்வு எதிர்பொருள் தூண்டி. அண்ட் என்சைம், இதில் ஃபுல்லாக இருக்கிறது என்சைம். அண்ட் டைரக்ட்லி கான்ஜுகேட்டட் த பிரைமரி ஆன்டிபாடி. கான்ஜுகேட் த பிரைமரி ஆன்டிபாடி, இதுதான் வந்து ஆன்டிபாடி. அந்த ஆன்டிபாடியோட கான்ஜுகேட் ஆகுது, இணையுது. அதாவது நேரடியாக இணைவுற்ற முதன்மை எதிர்பொருள். தென் கான்ஜுகேட் த செகண்டரி ஆன்டிபாடி, இது வந்து செகண்டரி ஆன்டிபாடி, இணைவுற்ற இரண்டாம் நிலை எதிர்பொருள். தென் திஸ் இஸ் த கேப்சர் ஆன்டிபாடி. இது என்னதுப்பா? கேப்சர் ஆன்டிபாடி, பிடிக்கும் எதிர்பொருள். ஸோ திஸ் இஸ் த மெயின் கான்செப்ட் ஆஃப் திஸ். So, what is the important concept of this? The antibody specific to this the antigen are to allow to the react the immobilized antigen. அதாவது இவை ஆன்டிஜன் கொண்டுள்ள என சந்தேகம். டியூரிங் த டயக்னாசிஸ் த சாம்பிள் த சஸ்பெக்டட் த கண்டைன் த ஆன்டிஜன் இஸ் த இம்மொபைலைஸ்டு ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் அண்ட் எலிசா பிளேட். அதாவது ஆன்டிஜனை கொண்டுள்ளது என சந்தேகிக்கப்படும் மாதிரியில் ஆன்டிஜன் இருப்பின் எலைசா தகட்டின் மேற்பரப்பில் அது நகர இயலாமல் செய்யப்படுகிறது. ஆன்டிஜன் வந்து என்ன பண்ணுது? ஆன்டிஜனை நகர இயலாமல் செய்யப்படுகிறது தான். இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த எலைசா. During the diagnosis, the sample suspected to contain the antigen, the immobilized on the surface of an ELISA plate. அதாவது ஆன்டிஜனை கொண்டுள்ளது என சந்தேகிக்கப்படும் மாதிரியில் ஒரு டெஸ்ட்டில் வந்து ஆன்டிஜன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஆன்டிஜனை வந்து இந்த எலைசா தகட்டு என்ன பண்ணுது? அதை நகர விடாத செய்கிறது. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் த ஆன்டிஜன் வி ஹாவ் ஐடென்டிஃபைட். இந்த ஆன்டிஜனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எது யூஸ் ஆகுதுன்னா எலைசா டெஸ்ட்.
அப்போ ஆன்டிஜனை எதிர்பொருள் தூண்டிய கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த எலிசா டெஸ்ட். அப்போ வந்து இந்த ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா, அந்த டெஸ்ட்டில் ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா அந்த ஆன்டிஜனை என்ன பண்ணுது, இது நகர விடாத பண்ணுது, இம்மொபலைஸ்ட், அந்த ஆன்டிஜனை நகர விடாத பண்ணுது. ஸோ they easily identify this the specific antigen with the help of this the ELISA test. அப்போ அந்த பர்டிகுலர் ஆன்டிஜென்ஸை வந்து நகர விடாத பண்ணுறதுனால அந்த சாம்பிளில், அந்த பிளேட்டில் எலிசா டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆன்டிஜனை நகர விடாத பண்ணுறதுனால அந்த ஆன்டிஜனை ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம். ஹவு? வித் ஹெல்ப் ஆஃப் த எலிசா டெஸ்ட், எலிசா சோதனை மூலமாக கண்டுபிடிக்கிறோம். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். அதுக்காக என்ன பண்ணுறோம், the antibody specific to this the antigen is add to the allow the react to this the immobilized antigen. அதுக்காக என்ன பண்ணுறோம்னா, ஆன்டிபாடி இந்த நகர்ச்சியற்ற எதிர்பொருள் தூண்டிகளை அதற்கே உரிய எதிர்பொருள் சேர்க்கப்பட்டு வினைபுரிய செய்யப்படுகிறது. அப்போ அந்த ஆன்டிஜனை அதுக்கோசரம் என்ன பண்ணுறோம், ஆன்டிபாடி அதற்கான எதிர்பொருள், ஆன்டிபாடி ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் ஆட் டு த அலோ த ரியாக்ட் த இம்மொபிலைஸ்டு ஆன்டிஜன். அப்போ அந்த ஆன்டிஜன் எதிர்பொருள் தூண்டியை கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் அதுக்கு ஈக்குவலாக நகர்ச்சியற்ற எதிர்பொருள் தூண்டியுடன் அதற்கே உரிய எதிர்பொருள் சேர்க்கப்பட்டு வினைபுரிய செய்யப்படுகிறது. அப்போ வினைபுரிய செய்கிறோம். அப்போ ஆன்டிஜனையும் ஆன்டிபாடியும் வினைபுரிய செய்கிறோம், ரியாக்ஷன் பண்ணுறோம். பட் த ஆன்டிஜன் ஆன்டிபாடி லிங்க் டு தி அப்ரோப்ரியேட் என்சைம் லைக் தி பெராக்சிடேஸ். அப்போ ஆன்டிஜன் ஆன்டிபாடி அதை எதிர்பொருள் தூண்டியையும் எதிர்பொருளையும் இணைக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது, பெராக்சிடேஸ் என்ற நொதி பிணைக்கப்படுகிறது, அது பயன்படுகிறது. அதனால் வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ஒன்றா சேருதுங்கிறான். தென் அன்ரியாக்டட் த ஆன்டிபாடி இஸ் த வாஸ்ட் அவே அண்ட் சப்ஸ்டேட் த என்சைம் த ஹைட்ரஜன் பெராக்சிடேஸ். அந்த சமயத்தில் வினைபுரியாத எதிர்பொருட்கள் கழுவி நீக்கப்பட்டு நொதியின் தளப்பொருள் ஹைட்ரஜன் பெராக்சிடேஸ் then add to the certain reagents such as the 4-chloronaphthol. பிறகு 4-chloronaphthol என்னும் வேதிப்பொருளுடன் சேர்க்கப்படுகிறது. அப்போ வினைபுரியாத எதிர்பொருள்கள் வந்து நீக்கப்படுது, நீக்கப்படுகிறது. substrate the hydrogen peroxidase. then add with the reagents such as the 4-chloronaphthol. அப்போ எதிர்பொருள் ஆன்டிபாடிஸ் வந்து நீக்கப்படுது அந்த ஹைட்ரஜன் பெராக்சிடேஸ்னால் வித் ஆட் தென் 4-chloronaphthol என்னும் வேதிப்பொருளுடன் சேர்க்கப்படுகிறது. பிறகு 4-chloronaphthol சேர்க்கப்படுகிறது. அப்போ ரிமைனிங் ஆன்டிபாடிஸ் போய் வாஷ் பண்ணிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும், ஆன்டிஜென்ஸ் தான் இருக்கும். அதாவது ரியாக்ட் பண்ணாத ஆன்டிபாடிஸை நம்ம வாஷ் பண்ணிடுறோம். அப்போ ஒன்லி ஹேவிங் திஸ் த ஆன்டிஜன். அப்போ த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த என்சைம் yield the colored the produce the indicating the presence of the antigen. அப்போ அந்த ரியாக்ட் பண்ணாத ஆன்டிபாடிஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும், ஆன்டிஜென்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ அதை அந்த கலரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த உருவாகும் திறனின் தென் நொதியின் செயல்பாட்டு நிறமுள்ள விளைபொருள் உருவாவது எதிர்பொருள் தூண்டி இருப்பதை குறிக்கும். அப்போ அந்த நிறமுள்ள விளைபொருள் கலர் வந்து உருவாகுது இல்லையா, அப்போ அதை எதை வச்சு நம்ம அந்த கலரை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஆன்டிஜன். நிறமுள்ள விளைபொருள் உருவாவது எதிர்பொருள் தூண்டி இருப்பதை குறிக்கிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ். ஸோ த ஆக்டிவிட்டி ஆஃப் த என்சைம் yield the colored product indicating the presence of the antigen. ஏன்னா நம்ம ஆன்டிபாடியை வாஷ் பண்ணிட்டோம். அப்போ எது மட்டும் இருக்கும், ஆன்டிஜென்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த ஆன்டிஜென்ஸ் அந்த கலர் இண்டிகேட்டிங் yielding the color product indicating the presence of the antigen. அப்போ அந்த கலரை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இதில் ஆன்டிஜென்ஸ் எதிர்பொருள் தூண்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் த எலிசா டெஸ்ட். அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், எலிசா டெஸ்ட்டை வச்சு இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் த இன்டென்சிட்டி ஆஃப் த கலர் இஸ் த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் த ஆன்டிஜன். அப்போ அந்த கலருக்கும் அந்த ஆன்டிஜென்ஸுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனுங்கிறான், நேர் விகிதத்தில் இருக்குங்கிறான். கலர் எவ்வளோ இருக்குதோ அதே மாதிரி ஆன்டிஜென்ஸும் இருக்குதுங்கிறான். இந்த உருவாகும் நிறத்தின் செறிவும் எதிர்பொருள் தூண்டியினுடைய எண்ணிக்கையும் நேர் விகிதத்தில் உள்ளன. அப்போ கலரோட இன்டென்சிட்டி, அதனுடைய செறிவும் அதோட அமௌண்ட் ஆஃப் த ஆன்டிஜன், இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நேர் விகிதத்தில் இருக்குதுங்கிறான். The ELISA is a highly sensitive and can detect the antigen
in the range of nanogram. ரேஞ்ச் ஆஃப் நேனோகிராம். எலைசா என்பது நேனோகிராம் அளவில் உள்ள எதிர்பொருள் தூண்டியை கூட கண்டறிய உதவும் அதி உணர்திறன் கொண்ட முறையாகும். ஸோ த ஃபைனலி கெட் திஸ் தி கலர் இஸ் கெட்டிங். அப்போ இந்த கலரும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனுங்கிறான். அப்போ வினைபுரை ரியாக்ட் பண்ணாத ஆன்டிபாடிஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ கடைசியாக அந்த எலைசா டெஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது, ஆன்டிஜென்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ ஆன்டிஜென்ஸு ப்ளஸ் ஹாவ் த கலர் இஸ் த ப்ரொடியூஸ். அப்போ இந்த கலரும் ஆன்டிஜென்ஸும் என்ன ப்ரொபோஷனில் இருக்குது, டைரக்டிவ் ப்ரொபோஷன்ஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஐடென்டிஃபை வித் தி ஹெல்ப் ஆஃப் த எலைசா டெஸ்ட். அப்போ ஆன்டிஜனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த எலைசா டெஸ்ட். தென் there are the four kinds of the ELISA, namely direct ELISA, indirect ELISA, sandwich ELISA and competitive ELISA. அதாவது 4 வகையான எலைசா சோதனைகள் உள்ளன. அவை டைரக்ட் எலெக்சா, the first one is the direct ELISA, நேரடி எலைசா. then second one is the indirect ELISA, மறைமுக எலைசா. then third one is the sandwich ELISA, அதாவது இடையடுக்கு எலைசா. தென் ஃபோர்த் ஒன் இஸ் த காம்படிட்டிவ் எலைசா, போட்டியிடும் எலைசா. ஹேவிங் திஸ் த 4 கைண்ட்ஸ் ஆஃப் திஸ் த எலைசா. தென் 4 வகையான எலைசா சோதனைகள் உள்ளன. த 4 கைண்ட்ஸ் ஆஃப் த எலைசா டெஸ்ட். இட் இஸ் ஏ ஹைலி சென்சிட்டிவ் அண்ட் ஸ்பெசிஃபிக் மெத்தட் யூஸ்டு ஃபார் த டயக்னாசிஸ். அதாவது it is a highly sensitive and specific method used in the diagnosis. அதாவது இவை அதிக உணர்திறன் கொண்டது. இந்த எதிர்பொருள் தூண்டிகளை கூட கண்டறிய அதிக உணர்திறன் கொண்ட முறையாகும். The sensitive, the specific method used in the diagnosis. The ELISA is the possess the added to advantage of the not recurring this their radioisotopes or their radiation counting apparatus. கதிர்வீச்சு அளவிடும் கருவிகளையோ அதாவது கதிர்வீச்சு ஐசோடோப்புகளோ கதிர்வீச்சு அளவிடும் கருவிகளோ தேவைப்படாத ஒரு முறையாக எலைசா இருப்பது அதனுடைய தனி சிறப்பு ஆகும். The ELISA possess the add the advantages not recurring, தேவைப்படாது. எலைசா டெஸ்ட்டே போதுங்கிறான். அப்போ எது தேவையில்லை, நாட் ரெக்யூரிங் த ரேடியோ ஐசோடோப்ஸ் ஆர் ரேடியேஷன் கவுண்டிங் apparatus. அதாவது கதிர்வீச்சு ஐசோடோப்புகளோ கதிர்வீச்சு அளவிடும் கருவிகளோ தேவைப்படாத முறையாக எலைசா இருப்பது அதனுடைய தனி சிறப்பாகும். This is the important for this the ELISA test. Now go to the Tamil medium students.
மூலக்கூறு அளவில் நோய் கண்டறிதல், மாலிகுலார் டயக்னாசிஸ். தொற்று நோய்களாக இருந்தாலும் பரம்பரையாக வரும் மரபியல் நோய்களாக இருந்தாலும் முன்கூட்டியே கண்டறிதல் சரியான சிகிச்சைக்கு முக்கியமானதாகும். பாரம்பரிய கண்டறியும் நடைமுறைகளான நுண்ணோக்கி வழி ஆய்வு, சீரம் பகுப்பாய்வு, சிறுநீர் பகுப்பாய்வு போன்ற ஆய்வுகளின் மூலம் நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறிய இயலாது. இந்த ஆய்வக தொழில்நுட்பங்கள் மறைமுகமானவை. இந்த ஆய்வக தொழில்நுட்பங்கள் மறைமுகமானவை மற்றும் இலக்குத்தன்மை குறிப்பிடும் தன்மை அற்றவை. அதாவது தொற்று நோய்களாக இருந்தாலும் பரம்பரையாக வரும் மரபியல் நோய்களாக இருந்தாலும் முன்கூட்டியே கண்டறிதல் சரியான சிகிச்சைக்கு முக்கியமானதாகும். பாரம்பரிய கண்டறியும் நடைமுறைகளான நுண்ணோக்கி வழி ஆய்வு, சீரம் பகுப்பாய்வு, சிறுநீர் பகுப்பாய்வு போன்ற ஆய்வுகளின் மூலம் நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறிய இயலாது. இந்த ஆய்வக தொழில்நுட்பங்கள் மறைமுகமானவை மற்றும் இலக்குத்தன்மை அல்லது குறிப்பிடும் தன்மை அற்றவை. எனவே நோய்களை கண்டறிய இலக்குத்தன்மையுடைய துல்லியமான எளிய கண்டறிதல் தொழில்நுட்பங்களை நாடி அறிவியலாளர்கள் தொடர் ஆய்வுகளை செய்து வருகின்றனர். அதாவது டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம், பாலிமரேஸ் சங்கிலி வினைகள், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அண்ட் நொதி சார்ந்த நோய் தடைகாப்பு பொருள் உறிஞ்சிகை மதிப்பீடு, என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன் அசை போன்ற நம்பகத்தன்மை உள்ள தொழில்நுட்பங்கள் நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறிய உதவுகின்றன. நோயாளியின் உடலில் அறிகுறிகள் தோன்றும் போதுதான் அவனது உடலுக்குள் வைரஸ், பாக்டீரியா போன்ற நோயுக்கிகள் இருப்பது அறிய முடிகிறது. ஆனால் அறிகுறிகள் தோன்றுவதற்குள் அவை நோயாளியின் உடலில் அதிக எண்ணிக்கையுடன் அடர்வுடன் காணப்படுகின்றன. இருப்பினும் பாக்டீரியா, வைரஸ் போன்ற மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும் பொழுதே நோயாளியின் அறிகுறிகளை வெளிப்படுத்துவதற்கு முன்பே அவற்றின் நியூக்ளிக் அமில பெருக்க வினையின் மூலம் அந்நோய் கிருமிகள் இருப்பதை கண்டறிய இயலும். எலிசா டெஸ்ட், சீரம் அல்லது சிறுநீர் மாதிரி. எலிசா சோதனை அது சீரம் அல்லது சிறுநீர் மாதிரியின் குறிப்பிட்ட வகை எதிர்ப்பொருள் அல்லது எதிர்ப்பொருள் தூண்டி உள்ளதா என்பதை கண்டறிய சீரம் அல்லது சிறுநீர் மாதிரியின் குறிப்பிட்ட வகை எதிர்ப்பொருள் அல்லது எதிர்ப்பொருள் தூண்டிகள் உள்ளதா என்பதை கண்டறிய இவா எங்வால் மற்றும் பீட்டர் பெர்ல்மான் போன்ற ஆகியோர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட உயிர்வேதிய செயல்முறையே எலிசா ஆகும். ஒரு நபர் HIV தொற்று கொண்டவரா பாசிட்டிவ் அல்லது இல்லையா நெகட்டிவ் என்று கண்டறிய உதவும் மிக முக்கியமான கருவியாக எலிசா சோதனை விளங்குகிறது. ஒரு நபரின் உடலில் சீரத்தில் எதிர்ப்பொருள் அளவை தீர்மானிக்கவும் நோயுக்கியான HIV தொற்று கொண்ட நபரின் உடலில் உற்பத்தியாகும் எதிர்ப்பொருள் அளவு, குறிப்பிட்ட எதிர்ப்பொருள் தூண்டிகள், ஒரு நபரின் உடலில் உள்ள சீரத்தில் எதிர்ப்பொருள் அளவை தீர்மானிக்கவும் நோயுக்கியான HIV தொற்று கொண்ட நபரின் உடலில் உற்பத்தியாகும் எதிர்ப்பொருளின் அளவு, குறிப்பிட்ட எதிர்ப்பொருள் தூண்டிகள், மனித கோரியானிக் கொனோட்ரோபின் போன்ற ஹார்மோன்கள் ஆகியவற்றை கண்டறியவும் எலிசா ஒரு சோதனை கருவியாக உள்ளது. ஆன்டிஜனை கொண்டுள்ளது என சந்தேகிக்கப்படும் மாதிரியில் ஆன்டிஜன் இருப்பின் எலிசா தகட்டின் மேற்பரப்பில் அது நகர இயலாமல் செய்யப்படுகிறது. இந்த தற்செயலற்ற எதிர்ப்பொருள் தூண்டியுடன் அதற்கே உரிய எதிர்ப்பொருள் சேர்க்கப்பட்டு வினைபுரிய செய்யப்படுகிறது. இவ்வாறு சேர்க்கப்படும் எதிர்ப்பொருள் பெராக்சிடேஸ் போன்ற உகந்த நொதியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. வினைபுரியாத எதிர்ப்பொருள் கழுவி நீக்கப்பட்டு நொதியின் தளப்பொருள் ஹைட்ரஜன் பெராக்சிடேஸ் 4-குளோரோ நாப்தால் என்னும் வேதிப்பொருளுடன் சேர்க்கப்படுகிறது.
நொதியின் செயல்பாட்டால் நிறமுள்ள விளைபொருள் உருவாவது எதிர்பொருள் தூண்டி இருப்பதை நிறமுள்ள எதிர்பொருள் உருவாவது நிறமுள்ள விளைபொருள் உருவாவது எதிர்பொருள் தூண்டி இருப்பதை குறிக்கும். உருவாகும் நிறத்தின் செறிவும் எதிர்பொருள் தூண்டியினுடைய எண்ணிக்கையும் நேர்விகிதத்தில் உள்ளன. எனவே எலைசா என்பது நானோகிராம் அளவிலுள்ள எதிர்பொருள் தூண்டிகளை கூட கண்டறிய உதவும் அதி உணர்திறன் கொண்ட முறையாகும். சோதனை, அதாவது பூச்சி. ஃபர்ஸ்ட் ஒன், பூச்சி தாங்கு திரவத்தில் மூழ்கியுள்ள எலைசா தகட்டில் உள்ள சிறு குழிக்குள் எதிர்பொருள் தூண்டிகள் உறிஞ்சப்படுதல். அதாவது இது எதிர்பொருள் தூண்டி. இது என்னப்பா? எதிர்பொருள் தூண்டி. அடுத்து திரவத்தை நீக்கிவிட்டு தகட்டை கழுவுதல். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தடுப்பு. தொடர்பற்ற புரதத்தை கொண்டு தாங்கு திரவத்தை கொண்டு எலைசா தகட்டில் உள்ள விடுபட்ட சிறு குழிகளை அடைத்தல். செகண்ட் ஒன்று, விடுபட்ட குழிகளை அடைத்தல். அதே போன்று தாங்கு திரவத்தை நீக்கிவிட்டு தகட்டை கழுவுதல். திரவத்தை நீக்கிவிட்டு தகட்டை கழுவுதல். 3 பார்த்தீங்கன்னா தடங்காணுதல். நொதியுடன் இணைந்த தடங்கான் எதிர்பொருளானது எதிர்பொருள் தூண்டியுடன் இணைதல். அப்போ தடங்கான் எதிர்பொருளானது எதிர்பொருள் தூண்டியுடன் இணைதல். இது எதிர்பொருள் தூண்டி. அப்போ 2 இணையுது. அதற்கடுத்து தாங்கு திரவத்தை நீக்கிவிட்டு தகட்டை கழுவுதல். அடுத்து பரிசோதனை முடிவில் தளப்பொருளானது நொதியால் வினைவிக்கப்பட்டு நிறமுள்ள பொருளை உருவாக்குதல். அப்போ வினைபுரியாத எதிர்பொருட்கள்லாம் நீக்கிடுறோம். அப்போ எது மட்டும் இருக்கும்? எதிர்பொருள் தூண்டி மட்டும் இருக்கும். அப்போ அந்த எதிர்பொருள் தூண்டியும் இந்த நிறமும் என்ன விகிதத்தில் இருக்குது? நேர் விகிதத்தில் உள்ளது. அப்போ இது பகுப்பாய்வு எதிர்பொருள் தூண்டி. இது என்னது? பகுப்பாய்வு அல்லது எதிர்பொருள் தூண்டி அப்படிங்கிறோம். பகுப்பாய்வு அல்லது எதிர்பொருள் தூண்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நொதி. இது என்னது? நொதி. இது என்னது? நொதி. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா நேரடியாக இணைவுற்ற முதன்மை எதிர்பொருள். இது நொதி. இதில் நொதி இருக்கு. இது நேரடியாக இணைவுற்ற முதன்மை எதிர்பொருள். அடுத்து இணைவுற்ற இரண்டாம் நிலை எதிர்பொருள். இது என்னப்பா? இரண்டாம் நிலை எதிர்பொருள். அப்போ இது என்னன்னா நொதி. இது நொதி. இதில் உள்ள இருக்கிறது நொதி. இது நேரடியாக இணைவுற்ற முதன்மை எதிர்பொருள். இது இணைவுற்ற இரண்டாம் நிலை எதிர்பொருள் அப்படிங்கிறான். அடுத்து பிடிக்கும் எதிர்பொருள். இதான் என்னது? பிடிக்கும் எதிர்பொருள் அப்படிங்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 4 வகையான எலைசா சோதனைகள் உள்ளன. 4 வகையான எலைசா சோதனைகள் உள்ளன. அவை நேரடி எலைசா, டைரக்ட் எலைசா,
மறைமுக எலைசா, இன்டைரக்ட் எலைசா, இடையடுக்கு சாண்ட்விச் எலைசா மற்றும் போட்டியிடும் எலைசா காம்படிட்டிவ் எலைசா ஆகியன. கதிர்வீச்சு ஐசோடோப்புகளையோ கதிர்வீச்சு அளவிடும் கருவிகளையோ தேவைப்படாத ஒரு முறையாக எலைசா இருப்பது அதனுடைய தனிச்சிறப்பு ஆகும். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ். அதாவது இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பகுப்பாய்வி எதிர்பொருள் தூண்டி. இது பார்த்திங்கன்னா நொதி. இது என்னன்னு சொல்கிறோம்? நேரடியாக இணைவுற்ற முதன்மை எரிபொருள், முதன்மை எதிர்பொருள். இது வந்து இணைவுற்ற இரண்டாம் நிலை எதிர்பொருள். அப்போ இங்கே இருக்க கலரும் ஆன்டிஜன் அதாவது எதிர்பொருள் தூண்டியும் நேர் விகிதத்தில் காணப்படுகின்றன. This is the important for this. So this class have the finish. The next class we can go to the next topic.